இங்க ஒருத்தி ஒண்டியும் வேலை பார்த்துட்டு இருக்காளே, கூட மாட ஒத்தாசை பண்ணுவோன்னு எவ்வளவு நினைக்கிறாளுகளா? லீவுன்னா போதும் 10 மணி வரைக்கும் இழுத்து போத்திட்டு தூங்குறாளுக. என்ன தாமரை, எல்லாம் எடுத்து வச்சாச்சா? ஆமாத்த, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னும் ஒரு கட்டப்பை மட்டும் இருக்கு, இந்த எடுத்துட்டு வரேன். என்ன சிவகாமி, மக வீட்டுக்கு போறேன்னது சீக்கிரமே கிளம்பி உக்காந்துச்சு போல. அட ஆமாங்க, சீக்கிரமா போனா தானே அவ கூட கொஞ்ச நேரமாவது ஆறாம உட்காந்து பேசிட்டு வர முடியும். அத்தை, எல்லாம் எடுத்து வச்சாச்சுத்த. அதிரசம், முறுக்கு, சீடை, அப்புறம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். பழமும் ஸ்வீட்டும் டவுனில் போய் கடையில் வாங்கிக்கிறேங்க. சரிம்மா. யா சிவகாமி, நம்ம கார் எடுத்துட்டு போறீங்களா இல்ல பஸ்லயே போயிட்டு வந்துருவீங்களா? வயசான மட்டும் பார்த்தாருங்க, கொஞ்சமாவது அறிவா இருக்கானு. இத்தனையும் தூக்கிக்கிட்டு பஸ்ஸில் எப்படி போக சொல்றீங்க? இன்னும் பழம் சுவீட்டு எல்லாம் வாங்கணும். நாம சொல்ற இடத்துல பஸ் நிறுத்த சொன்னா நிறுத்துவானா? காரத்தான் எடுத்துக்கிட்டு போகணும். தாமரை, மக வீட்டுக்கு போறேன்னதும் உங்க அத்தை முகத்துல சிரிப்பை பத்தியா? 2 பேரும் சேர்ந்தாப்புல சிரிக்கிறீங்களே, என்ன என்ன பார்த்தா கோமாளி மாதிரியா இருக்கு. தாமரை, சொல்லுங்க மாமா. முறுக்கு, அதிரசம், சீடை, பழம், ஸ்வீட்டுன்னு உன் அத்தை என்ன அவ மக வீட்டுக்கு சீரா எடுத்துட்டு போறா? அட என்ன மாமா இப்படி கேட்குறீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு மகளை பார்க்க போறாங்க, இது கூட எடுத்துட்டு போலனா எப்படி? என்ன அப்படி எடுத்துட்டு போறேன்? இந்தா அதுலயும் இவ்வளவு. அதிரசம்னா என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயாச்சும் வெளியில போனா வந்தா அதிரசம் வாங்கிட்டு வர சொல்லி ஒரே அடம்பிடிப்பா. லட்டு ஒரு டப்பால புடிச்சு வைக்க சொன்னேன், அதை காணோம். ஆமா, எங்க இதை செஞ்சு முடிக்கவே 3 மணி ஆயிப்போச்சு. லட்டு இன்னொரு நாளைக்கு பிடிச்சி கொடுத்துட்றேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு திங்கறதுக்கா இல்ல கடை எதுவும் வைக்க போறாங்களா? முறுக்கு சீடையெல்லாம் என்ன கெட்டு போற பொருளா? அதெல்லாம் வச்சுக்கிட்டு திம்பா. அதிரசம்லாம் அது ஒரு நாளைக்கு பத்தாது அவளுக்கு. ஏப்பா மாணிக்கம், இன்னுமா ரெடி ஆகுற? என்ன போ, பொம்பளைங்க கூட தோத்துருவாளுங்க இவன் மேக்கப் போடுற அழகுக்கு. என்னம்மா, எல்லாம் ரெடியா போலாமா? எல்லாம் ரெடியாத்தான் இருக்கு, உன்னைத்தான் ஆளை காணும். தாமரை, பை எடுத்துட்டு வாமா. ஐயோ மாமா, அந்த காரை நிறுத்துங்க. ஏன் தாமரை, என்னாச்சு? ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? ஒரு டப்பாவை விட்டுட்டு போயிட்டாளே. இதுக்காம இவ்வளவு பதட்டப்படுற? ஒரு போனை பண்ணி சொல்லுமா, வந்து எடுத்துட்டு போயிடுவான். ஐயோ, அவர் ஃபோன் எடுத்துட்டு போலாமாமா? அவர் ஃபோனு ரிப்பேர், அதனால இங்கேயே போட்டு போயிட்டாரு. எல்லாம் எடுத்துட்டு போனதை கொடுத்துட்டு வரட்டும், விடுமா. இதை பிள்ளைகளுக்கு கூட திங்கட்டும். விடிய விடிய பலகாரம் செஞ்சு பிள்ளைகளுக்கு கூட எடுத்து வைக்காம எல்லாத்தையும் அவன் மகளுக்கு எடுத்து வச்சு கொடுத்துட்ட. அவ பிள்ளைகளுக்கு ஏதாவது இருக்கா, வச்சிருக்கியா, கொடுத்தியா, ஏதாவது கேட்டால பத்தியா? ஐயோ மாமா, இப்ப பிள்ளைகளுக்கா முக்கியம்? இதுகளுக்கு நான் எப்ப வேணாலும் செஞ்சு கொடுத்துக்கிருவேன். அவங்க விட்டுட்டு போனது அதிரசம் டப்பா. எடுத்துட்டு போன பொருள்ல அதிரசம் இல்லைன்னு தெரிஞ்சா காயத்ரி அங்க பேயாட்டம் ஆடப்போறா. அவ அண்ணதை தாங்க மாட்டாத அத்தை வந்து இங்க ஒரே குதியா குதிப்பாங்களே. என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. கடவுளே, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு. வரட்டும், பாத்துக்கலாம். நீ போய் வேலை பாருமா, இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு. மாமா, அத்தை வந்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. நான் பஸ்ல போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க பிள்ளைங்களை பாத்துக்கோங்க. தாமரை, நீ எப்படிமா தனியா போயிட்டு வருவ? இப்பெல்லாம் பொம்பளைங்க ராக்கெட்லேயே தனியா போறாளுங்க. பஸ்ல போறதுக்கு என்ன? எவ்வளோ பேர் பஸ்ல போறாங்க. நான் நம்ம சிம்ரனை கூட்டிட்டு போறேன் மாமா. சரிம்மா, பசங்களை நான் பாத்துக்கிறேன், நீ பாத்து போயிட்டு வா. ஏப்பா மாணிக்கம், எதுவும் விட்டுறாம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல்ல? அதெல்லாம் எதுவும் விடலமா, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இன்னும் பழமும் ஸ்வீட்டும் வாங்கணும் தாமரை சொன்னா. இந்த டவுன்ல போய் வாங்கிக்கலாம். எல்லாம் எடுத்து வச்சிருந்தா சரிதான்ப்பா. அங்க போய் அதை காணும் இதை காணுன்னு தேடிட்டு இருக்காம இருக்கலாம் பாரு, அதான் கேட்டேன். மா, பழம்லாம் இப்படி ரோட்டு கடையிலே வாங்கிக்கலாமா இல்ல சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிக்கலாமா? சூப்பர் மார்க்கெட்லாம் போனா ரேட் அதிகமா இல்லப்பா சொல்லுவாங்க. நீ ரோடு கடையிலே நிறுத்து, அங்கனே வாங்கிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்னா பழம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு பார்த்தேன். சரி விடுங்க, ரோட்டு கடையிலே வாங்கிக்கலாம். மாணிக்கம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, அப்புறம் திராட்சை, அதுலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கிக்கலாம்ப்பா. ஸ்வீட்டு ஒரு கிலோ வாங்கினா போதும்ல. எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோவா? என்னத்துக்கு? என்னத்துக்குன்னா என்னடா அர்த்தம்? அவ திம்பா சூசு போட்டு கூட குடிப்பா. அடுத்தவங்களுக்கு வாங்கிட்டு போறோம், நம்ம பிள்ளைக்கும் பேரனுக்கும் தானே வாங்கிட்டு போறோம். சரி சரி வாங்கிக்கலாம், நீ டென்ஷன் ஆகாத. ஏண்டி தாமரை, இந்நேரத்துக்கு குளு குளுன்னு ஃபேனை போட்டு மல்லாக்கப்படுத்து ஒரு தூக்கத்தையே போட்டிருப்பேன். என்னை இப்படி மொட்டை வெயில கூட்டு வந்து வெய்யக்காய விட்டிய, உனக்கே நல்லா இருக்கா? ஏண்டி, இதெல்லாம் ஒரு வெயிலா? மணி 10:30 தான் ஆகுது, இன்னும் உச்சி வெயில் எங்கேயோ கிடக்கு. உனக்கு வேணா இது 10:30 இருக்கலாம், எனக்கு இது பாதி ராத்திரி மாதிரி.
அந்த டப்பாவுல இருக்கிறத கண்ணில் காட்டுறாளா பாரு. ஒன்னு கொடுத்தா நான் தின்னுகிட்டாவது நின்றுட்டு இருப்பேன்ல. ஒரு 5 நிமிஷம் அமைதியா நில்லேண்டி. நிக்க முடியலன்னா அப்படி போய் உட்காரு, பஸ் வந்தோன்னு கூப்பிடுறேன். அடே, ஒரு 2 அதிரசம் கண்ணில் காட்டுடி. நான் போய் கடிச்சிட்டாவது உட்காந்துருப்பேன். வாய் நமனுங்குது. ஏண்டி உன்னால வாயை கட்டவே முடியாதா? இதுல எடுத்து குறைஞ்சு போச்சுன்னா அதுக்கும் குதிப்பாளுக 2 பேரும். உனக்கு வீட்டுல இருக்கு, நான் அப்புறம் தரேன். இப்ப தாடினா அப்புறம் தரலாம். அப்புறம் நீ ஒன்றும் தர வேணாம் போ. எக்கோ எக்கோ ஒன்னதாக்கா, இந்தாக்கா ஒன்னதாக்கா, பச்சை சேலக்காரக்கா. ம், அந்த பொம்பளை காது கேட்காது போல இருக்கு. நான் இவ்வளோ தூரம் கத்தனை திரும்பி பாக்குதா பாரு. இப்ப எதுக்கடி அந்த அக்காவை கூப்பிட்டு இருக்கிற? நீ தான் எதுவும் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற பாரு. அந்த அக்கா பையில முறுக்கு வச்சிருக்குது. ஏ தின்னி பண்டாரம், கம்மன் நில்லுடி. என்ன நம்ம தாமரை சிம்ரன் இங்க நிக்கிறாளுக? என்ன விஷயமா இருக்கும்? தாமரை, என்னங்கடி 2 பேரும் இங்க நிக்கிறீங்க? பஸ்ஸுக்கா? ஏ சுந்தரி அக்கா, பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்கு நிக்காம ட்ரெயினுக்கு அனுப்பாக கேக்குற பாரு கேள்வி. கிட்ட வா, என்ன விஷயம்னு சொல்றேன். சொல்லுடி. சரியா போச்சு. நீ கிட்ட வந்தாலும் என் வாய்க்கும் உன் காதுக்கும் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. நான் தான் குனிச்சு கீழே வரணும். இரு வரேன். இதுதான் விஷயம். தாமரை, உன் மாமியா சும்மாவே பேய் மாதிரி ஆடும். மக விஷயத்துல ஒண்ணுன்னா சொல்லவா வேணும்? ஆமாக்கா, பிரச்சனை எதுவும் பெருசா வர வேணான்னு தான் இந்த டப்பாவை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு நானும் சிம்ரனும் போறோம். ஏண்டி நீங்க 2 பேரும் சொந்தக்காரிங்க, பேசி வச்சுக்கிட்டு கிளம்பிட்டீங்க. நான் ஒருத்தி இருக்கங்கிறத மறந்துட்டீங்கல்ல? நானும் வரேன்டி, என்னையும் கூட்டிட்டு போங்கடி. ஏ சுந்தரி அக்கா, நாங்க என்ன டூருக்கா போறோம்? அக்கா, என் மாமியாரை பத்தி உனக்கு தெரியாதா? சும்மாவே கூட்டாளி ஒன்று கூட்டிட்டு திரியிறாளுகன்னு பேசும். சிம்ரனை கூட்டிட்டு போறதுக்கே என்னென்ன பேச போகுதுன்னு தெரியல. இதுல உன்னையும் கூட்டிட்டு போனா அவ்வளோதான். உன் மாமியா என்னை பார்த்தா தானே பிரச்சனை. நான் உன் நாத்தனா வீட்டுக்குலாம் வரல, அங்கே எங்கேயாவது பக்கத்தில் உட்காந்துருக்குறேன். நீங்கள் போய் கொடுத்துட்டு வந்துருங்க. எப்படி என் ஐடியா? கல்லணை நம்பினாலும் குள்ளனை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்கடியா. குண்டச்சி என்னமா பிளான் போடுது பாரு. நீங்க பிளான் பண்ணதெல்லாம் போதும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ வீட்டுக்கு போ. உன் புருஷன் பார்த்தா பிரச்சனை தான். பஸ் வந்துருச்சு, நாங்கள் கிளம்புறோம். வண்டி அங்கே நிறுத்த மாணிக்கம். அந்த கடையில் பாரு, நல்ல நல்ல பழமா தெரியுது. ஏப்பா தம்பி, இந்த ஆப்பிள் 1 கிலோ எம்பிட்டு? வாமா வாமா, ஆப்பிளா? ஆப்பிள் 250 ரூபாமா. என்னது 250 ரூபாயா? என்னத்துக்கு? கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கடையில கேட்டோம், 200 ரூபான்னு சொன்னா. அங்க அதிகமா இருக்குன்னு இங்க வந்தா நீ 250 ரூபாங்கிற? இது என்ன பகல் கொலையால இருக்கு? 200 ரூபா போட்டுக்க, எல்லா பழமும் வாங்கணும், இங்கே வாங்கிக்கிறோம். இங்க பாருமா, 250 ரூபாய்க்கு 1 ரூபா குறைக்க மாட்டேன். எந்த கடையிலயும் 200 ரூபான்னு சொல்லியிருக்க மாட்டான். சொல்லியிருக்க மாட்டானா? அப்ப நான் என்ன போய் சொல்றேனா? மாணிக்கம், நீ கார் எடுப்பா, நம்ம வேற கடை பார்ப்போம். போ போ, உன்னாட்ட எத்தனை பேரை பார்த்திருப்பேன். எல்லா பழமும் புதுசா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுமா, அங்கேயே வாங்கிருக்கலாம். அவன் என்ன 250 ரூபா சொல்றான்? பேசினா குறைச்சிக்கிடுவான்னு பார்த்தேன். அவன் என்ன ஒரே வேலையில நிக்கிறான்? என்ன பாப்போம், வேற கடை இல்லாமல போயிரும். எப்ப நிறுத்துப்பா. அத பாரு, அங்க ஒரு கடை தெரியுது. வாங்கம்மா, வாங்க தம்பி, என்ன வேணும்? அண்ணாச்சி, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, திராட்சை எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ போடுங்க. அட இரு மாணிக்கம், அவசரப்படாத. ஆப்பிள் கிலோ எம்பிட்டுப்பா? 2 ரகம் இருக்குமா. இந்த ரகம் 180 ரூபா, அந்த ரகம் 260 ரூபா. உங்களுக்கு எது போடட்டும்? என்னப்பா அநியாயமா 260ங்கிற? அந்த கடைங்கள்ல பழம்லாம் புத்தம் புதுசா மரத்துல இருந்து நேரா வந்த மாதிரி இருந்துச்சு. அவனே 200 ரூபா தான் சொன்னான். இந்த பழம்லாம் 1 வாரத்துக்கு முன்ன வந்திருக்கும் போல. இதை போய் 260ங்கிற? என்ன விளையாடுறியா? ஏமா, மரத்துல இருந்து நேரா வந்தது மாதிரி இருந்தா அங்கேயே வாங்கிக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்த? எதுக்கு வருவாங்க? இங்க இன்னும் விலை கம்மியா இருக்கும்னு தான் வந்தோம். பரவாயில்ல, 200 ரூபா போட்டு கொடு. 200க்குலாம் வராதுமா, நீ வேணா அந்த கடையிலே போய் வாங்கிக்க. தங்க விக்கிற வேலை சொல்லிட்டு இருக்கிற? இந்த கடை இல்லைன்னா இன்னொரு கடை. மா நீ சும்மா இருமா. அண்ணே, நான் சொன்ன பழம்லாம் 1 கிலோ போடுனே. என்ன தம்பி, இந்த அம்மா ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்கு? அண்ணே, அவங்க அப்படிதான், நீங்க போடுங்கண்ணே. இந்தா தம்பி, எவ்வளோண்ணே ஆச்சு? எல்லா பழமும் சேர்த்து 900 ரூபா ஆச்சு தம்பி. கொள்ளை அடிக்கிறானு மாணிக்கம். ஆமா, உன்கிட்ட கொள்ளையடிச்சுதான் நான் பங்களா கட்ட போறேன். போமா வேலையை பார்த்துக்கிட்டு. மா நீ பேசாம வாமா. உனக்கு இன்னைக்கு வியாபாரமே ஆகாது பாத்துக்க. சரிதான், போமா. நீ சொல்லித்தான் இங்க தினம் விக்குது.